ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் வந்தே பாரத் ரயில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட்டில் 7 நக்ஸலைட்டுகள் காவல்துறையினர் முன் சரணடைந்தனர். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 4வது சுற்று பேச்சுக்கள் இன்று நிறைவடைந்தன. ஆஸ்திரேலிய சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரத்திகா சீலன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் வந்தே பாரத் ரயில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 4 வந்தே பாரத் ரயில் சேவைகளை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். ரயில் சேவையின் அடுத்த தலைமுறைக்கான அடித்தளமாக வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் திகழ்கின்றன என்றும் அவர் கூறினார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் நம் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் கட்டமைப்பு வசதிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய பிரதமர், இதனை கருத்தில் கொண்டே கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார். புதிதாக தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவைகள் புனித தலங்களை இணைத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பனாரஸ், கஜுராஹோ, ஃபிரோஸ்பூர், டெல்லி, லக்னோ, சஹரன்பூர், எர்ணாகுளம், பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் தொடங்கி வைத்தது அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான திரு எல்.கே. அத்வானியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணியாற்றியவர் திரு அத்வானி என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக சுயநலமின்றி அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் திரு எல்.கே. அத்வானி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம் வாழ்வையே அர்ப்பணித்தவர் திரு எல்.கே. அத்வானி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா மத்திய அரசை குறை கூறியிருப்பது ஏற்புடையதல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதத்தையும் மத்திய அமைச்சர் தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பீகார் சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 65.08% வாக்குகள் பதிவாகியுள்ளது வரலாற்று சிறப்புமிக்கது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு அம்மாநிலத்தில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினோத் சிங் குஞ்சியால் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். முசாஃபர்பூர் மற்றும் சமஷ்டிபூர் மாவட்டங்களில் அதிக அளவாக 70%க்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 122 தொகுதிகளில் வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை 14ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 4வது சுற்று பேச்சுக்கள் இன்று நிறைவடைந்தன. ஆக்லாந்து மற்றும் ரொட்டோரோவாவில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற இந்த பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியாவின் சார்பில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவினரும், நியூசிலாந்து சார்பில் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தலைமையிலான குழுவினரும் இப்பேச்சுக்களில் பங்கேற்றனர். இப்பேச்சுக்களை தொடர்ந்து மேற்கொள்வது என்றும் இரு நாடுகளும் தீர்மானித்துள்ளது.
தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கத்தின் சார்பில் சிறுதானிய உணவு திருவிழா தமிழகத்தின் நாமக்கல்லில் 2 நாட்களாக நடைபெற்றது. ஊட்டமிகு சிறுதானியங்கள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் சிறுதானிய உணவுப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டதாக இதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து அவற்றை பயன்படுத்தும் வகையில் நாமக்கல் மாவட்ட வேளாண்மை துறை சார்பில் நடைபெற்ற சிறுதானிய உணவு திருவிழாவை நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் தொடங்கி வைத்தனர். இவற்றை பொதுமக்கள், கல்லூரி மாணவ மாணவிகள், விவசாயிகள் பார்வையிட்டனர். என் பேர் ரா வினோதரஞ்சனி. ராகில அல்வா, சாக்லேட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கோம். ராகி, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள்லாம் குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்றதுனால நமக்கு எந்த ஒரு நோய் நொடி அந்த மாதிரி எதுவும் இல்லாம நம்ம நல்லா இருப்போம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறதுனா இந்த மாதிரி சிறுதானிய உணவு அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சாப்பிடும் போது நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கும். என் பேர் துரைசாமி. நெல்லு, கதிரை, மக்காசோளம், கரும்பு எல்லா பயிர்களும் சிறுதானிய உணவுகள் எல்லாம் இருக்கின்றது. நுண்ணோட்ட சத்துக்கள் நல்லா இருக்கின்றது. நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். நல்லா பயனுள்ளதா இருக்குது. எல்லா பொதுமக்களும் சேர்ந்து வாங்கி பயன்பட வேண்டும். சத்தீஸ்கரில் 7 நக்சலைட்டுகள் சரணடைந்தனர். கரியாபந்த் மாவட்டத்தில் காவல்துறையினர் முன் இவர்கள் சரணடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆயுதங்களையும் அவர் ஒப்படைத்ததாக அவர் மேலும் கூறுகிறார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு 37 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் ஒட்டிய எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 பேரை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர். குப்வாரா மாவட்டத்திற்கு உட்பட்ட கேரன் பகுதியில் ஊடுருவ முயன்ற இவர்களை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றதாக ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். பானிபட் கத்திமா நெடுஞ்சாலையில் உள்ள பந்திகேடி பாலத்தில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரத்திகா சீலன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 11-9, 11-7, 11-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் எம்மா மெர்சனை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியிலும் இந்தியாவின் வீர் சோட்ரானி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கதம் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ரோகிரியோ சேவியர் டி ஒலிவிரியாவை வென்றார். பிரமோத் பகத், நவீன் சிவகுமார், மன்தீப் கவுர், கிருஷ்ணா நாகர் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், துளசிமதி முருகேசன், மனிஷா ராம்தாஸ் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணா நாகர், நித்யஸ்ரீ சுமதி சிவன் இணையும், நிதிஷ்குமார், துளசிமதி முருகேசன் இணையும், பிரமோத் பகத், மனிஷா ராம்தாஸ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கண் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத் திறனாளிகளுக்கான ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. அஸ்தானாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் கபில் பார்மரும், மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் கோகிலாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். கெய்ரோ சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் சௌஹான் பட்டம் வென்றார். ஆசிய வில்வித்தை போட்டி டாக்காவில் இன்று தொடங்குகிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் சங்கீதா, அங்கிதா பகத், ராகுல், அபிஷேக் வர்மா, ஜோதி சுரேகா உள்ளிட்ட 20 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 5வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்பனில் நடைபெறவுள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. ஒரு போட்டி மழையினால் கைவிடப்பட்டது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று சற்று முன் வரை இந்தியா 2வது இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன் எடுத்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்கிய ஆந்திர அணிக்கு எதிரான ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் தமிழகம் முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் வந்தே பாரத் ரயில்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலனில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் 7 நக்சலைட்டுகள் காவல்துறையினர் முன் சரணடைந்தனர். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 4வது சுற்று பேச்சுக்கள் இன்று நிறைவடைந்தன. ஆஸ்திரேலிய சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரத்திகா சீலன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.